வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சுரைக்காயில் நிறைந்துள்ள வளமான மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சுரைக்காய் நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை சுரைக்காய் நம்ம கொடுத்து பல்வேறு விதமான மருத்துவமைகளுமே கொடுக்கும். ஸோ சுரைக்காயில் சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் சத்து, இரும்பு சத்து, விட்டமின் பி போன்றவை இருக்கு. மேலும் இதில் 96.1% ஈரப்பதம், 0.2% புரதச்சத்து, 0.1% கொழுப்பு சத்து, 0.5% தாது உப்புகள், 0.6% நார் சத்தும், 0.5% வந்து கார்போஹைட்ரேட்டும் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய உடல்நலுக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் சூடு தணிவதற்கு நம்ம சுரைக்காய் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போது நமக்கு கோடைக்கால நாட்கள், நமக்கு கோடைக்காலம் நடந்துட்டு இருக்குன்னு நமக்கே தெரியும். இந்த கோடை காலத்தில் நம்மளுடைய உடல் வந்து கடுமையாக வெப்பத்துக்குள்ளாகும் இல்லையா? ஸோ அப்போ நமது நாட்டில் ஏற்படக்கூடிய இந்த கோடைக்கால வெப்பம் நமது உடல் சூட்டை அதிகரிக்கிறதோடு தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படுது, செரிமான தொடர்பான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது. இந்த மாதிரி சமயத்தில் சுரைக்காயை வந்து நம்ம சமைத்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது உடல் சூடு இயல்பாகவே நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். வெப்ப நோய்களினுடைய தாக்கம் எல்லாம் எதுவும் இல்லாமல் நம்மளுடைய தோலுக்கு வந்து இயற்கையான மினுமினுப்பு தன்மை வந்து சுரைக்காய் கொடுக்குங்க. ஸோ சுரைக்காய் எடுத்துக்கிட்டோம்னா உடல் வந்து நீரேற்றமாக இருக்கும். செரிமானம் தொடர்பான, தோல் தொடர்பான மயக்கம், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் வெயில் காலத்திலுமே நம்மளுடைய உடல் சூட்டை வந்து தனித்து கொண்டு உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொண்டு சுறுசுறுப்பாக நம்மளால் செயல்பட முடியும். சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் இந்த சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், சுரைக்காய் ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சுரைக்காய் வந்து அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த சிறுநீர் தன்மை பிரச்சனை இருக்குங்க இல்லையா, அது வந்து சிறுநீர் வந்து நமக்கு நன்றாக வெளியேறுவதற்கு ஹெல்ப் பண்ணும். எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. எனவே உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கிட்னி கோளாறு பிரச்சனை இருக்குது, ஏதாவது கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளம் இருக்குது, சிறுநீரக கோளாறு இருக்குது அப்படின்னா பழுத்த சுரைக்காயை ரசமாக்கி அதோடு நீங்கள் ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை ரசத்தையும் சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்குங்க. ஸோ அப்போ வந்து கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கும். உடலினுடைய சமநிலை மேம்படுத்தப்படும். குறிப்பாக வந்து அந்த சிறுநீரக கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம உங்களுக்கு எதுவுமே படிஞ்சிருக்காது. ஸோ சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுத்துக்கலாம். படிந்திருக்கக்கூடிய அந்த சிறுநீர் கற்களையுமே நம்ம வந்து வெளியேற்றிக் கொள்ளலாம். கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கிறதால ஒட்டுமொத்த கழிவு நீக்க மண்டலமும் சிறப்பாக இயங்கும், சிறுநீரகமும் ஆரோக்கியமாக இருக்கும். வறட்சி நீங்கி போவதற்கு தொடர்ந்து நம்ம சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவு வகைகளையும் வறுத்த உணவு வகைகளையும் நம்ம அதிகம் சாப்பிடும்போது அதிகமாக வந்து நமக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வயிற்றுப்போக்கு ஏற்பட்டவர்களுக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இதே பிரச்சனையுமே வந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து நாக்கு வறட்சி ஏற்படக்கூடிய சமயத்தில் அவங்க ஒரு கப் பச்சையான சுரைக்காய் ரசத்தில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு குடிச்சிட்டாங்க அப்படின்னா வறட்சி அவங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். உப்பு போடாமல் இந்த ரசத்தை வந்து அருந்தக்கூடாது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உப்பு போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ், நீர் சத்து இதெல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொழுது நார் சத்து உங்களுக்கு வந்து நீங்கி போயிடும். பித்தத்தை குறைக்கிறதுக்கு எல்லாமே தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய உணவுகளில் சுரைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. உணவு மாறுபாட்டாலும் மன அழுத்தத்தாலும் உடலினை வந்து இயக்குகின்ற வாத பித்த கபத்தில் வந்து பித்தத்தினுடைய நிலை வந்து அதிகரிக்கும் போது பல உடல் வந்து பலவீனம் அடைந்து ஸோ பல நோய்களினுடைய தாக்கத்துக்கு நம்ம வந்து உண்டாகிறோம். இப்போ இந்த பித்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு சுரைக்காய் ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்குங்க. ஸோ சுரைக்காயை வந்து நீங்கள் மதிய உணவு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா பித்தம் விரைவிலேயே உங்களுக்கு வந்து சமநிலைப்படும். ஸோ அந்த பித்தத்தால் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. கண் நோய்கள் நீங்கி போவதற்கு தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை நம்ம சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. நமது தலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகள் ஒன்றானது கண்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தற்காலத்தில் பெரும் கணினி சம்மந்தப்பட்ட உங்களுக்கு அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணும்போது கண் எரிச்சல் உங்களுக்கு வந்து இருக்கும் பொழுது, கண் வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா கண் குறைபாடுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இந்த கண் குறைபாடுகள்லாம் எதுவும் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் ஏற்பட்டக்கூடிய கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்வதற்குமே சுரைக்காய் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சுரைக்காய் வந்து கண் பார்வைக்கு வேண்டிய அந்த கூர்மையான ஊட்டச்சத்து வந்து கொடுத்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கண் கருவிடம் விழிப்படலம் பாதிக்கப்படுவது, மாகுல டீஜெனரேஷன் ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்பட விடாது. ஸோ குறிப்பாக வந்து கண் நோய்கள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்குவதற்கெல்லாம் நம்ம சுரைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம். தூக்கமின்மை பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுரைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம்.
எடுத்துக்கொள்ளலாங்க. தூக்கமின்மை வந்து ஒரு மனிதனை மிகவும் அவஸ்தைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு பிரச்சனைங்க. தூக்கம் இல்லாமல் அவதிப்படுபவர்கள்லாம் நல்லெண்ணெயோட வந்து சுரக்காய் சாற்றையும் சேர்த்து இரவில் படுக்க போகும் முன் அந்த தலைமுடியில் வந்து அதை நல்லா விட்டு நீங்கள் நல்ல மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஸோ முடி கற்றைகள், தலைப்பகுதி முதலியவற்றில் வந்து சேர்த்து ஊறக்கூடிய இந்த எண்ணெய் உடனே வந்து நீங்கள் தூக்கத்தில் வந்து வரவழைத்து உங்களுக்கு வந்து தூக்கத்தை வந்து உடனே வரவழைக்கும். சுரக்காயினுடைய இலைகளை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொண்டாலுமே தூக்கமின்மை உங்களுக்கு வந்து நீங்கி போயிடுங்க. ஸோ அப்போ தூக்கமின்மை இல்லாமல் இயல்பான தூக்கத்தை வந்து நீங்கள் பெறணும், தரமான ஒரு தூக்கத்தை பெறணும். அங்கீகரிக்கப்பட்ட இரவு நேர உறக்கமான 8 மணி நேரம் உறக்கம் இருக்கணும், அல்லது குறைந்தபட்சம் 6 நேரமாவது உறக்கம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தூக்கமின்மை பிரச்சனை நீக்கிக்கிறதுக்கு எல்லாமே சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரல் நலம் பெறுவதற்கு சுரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. மனிதர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய கல்லீரல் மிக முக்கியமான உறுப்புங்க. ஸோ நமது உடலில் இருக்கக்கூடிய கல்லீரல் உணவுகளில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை வந்து முறித்து உடலுக்கு தேவையானவற்றை வந்து செய்கிறது. ஸோ இப்படிப்பட்ட கல்லீரலை வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த கல்லீரல் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை அழித்து புதிய செல் பரவக்கூடிய அந்த வேலைகளை நம்ம தான் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம சுரைக்காய் எடுத்துக்கிறோனுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த செல்கள், அழிஞ்சிருக்கக்கூடிய செல்கள்லாம் உங்களுக்கு அகற்றப்படும். கல்லீரலில் படுத்திருக்கக்கூடிய நச்சு கொழுப்புகள், கிருமிகள் இது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காதுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது குறிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக உங்களுடைய கல்லீரலை வைக்கும். தொடர்ந்து நீங்கள் சுரக்காய் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.